வணக்கம் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ் 23 பிப்ரவரி 2023 உண்டான நடப்பு நிகழ்வுகள். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லா போட்டித் தேர்வுக்கும். முதல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். 23 பிப்ரவரி 2025. நம்ம ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப விரிவாக அதையும் ரொம்ப ஆழமாக பார்த்துக்கிட்டு வரோம். முடிந்தவரை நமக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருக்கோன்னு நம்ம நம்புகிறோம். சரி, இப்போது முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையில் 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற அடிப்படையில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பது தமிழ்நாடு அரசின் குற்றச்சாட்டு அப்படின்றாங்க. இப்போது மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்தது இல்லையா, அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மும்மொழி கொள்கைக்காக மட்டுமே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கலை. அவர் பல்வேறு காரணங்களில் சொல்கிறாரு. அதில் முக்கியமான காரணம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற அடிப்படையில் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வர போகிறாங்க, அந்த பயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, குலக்கல்வி திட்டத்தை திமுக கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அதை எதிர்த்து தான் ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை அதை மறுத்து தான் காமராஜர் முதல்வர் ஆனார். அது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் தெரியும், அது நம்ம இப்போது பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்ற அது ஒரு மொழி திணிப்பு, இந்தி திணிப்பு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு பேசிக்கிட்டு வராங்க. ஆனால் மும்மொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்தியே ஆகணும், நீங்கள் அதுக்கு ஒத்துழைச்சே ஆகணும், அப்போ தான் நான் உங்களுக்கு காசு தரேன் அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த நிதியை தருவேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியை தருவேன் அப்படின்னு மத்திய அரசு போராடிட்டுருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்டாகவே போயிட்டுருக்கு. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, அதே நியூஸ் தான். 2017 அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். 2017ஆம் ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்க டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இவர் யார் அப்படின்னா, இவர் தான் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன். இவருடைய தலைமையில் 2017 தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை வடிவமைங்க அப்படின்னு இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு 2019ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையை சமர்ப்பித்தது. ஆரம்பித்தது 2017. 2 வருஷம் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி 2019 தேசிய கல்விக் கொள்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. 2020 ஜூலை 29ஆம் தேதி அந்த தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அமைச்சரவையில் இது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 29 ஜூலை 2020. எப்போவுமே தேசிய கல்விக் கொள்கைன்னு 2020 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2020. அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. NEP 2020ன்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இந்த கல்விக் கொள்கையில் என்ன மாதிரியான ஒரு முக்கிய அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? 10th +2 முறை மாற்றப்பட்டு 5+3+3+4 முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிறது 10th +2, அதாவது 10த்துக்கு ஒரு பொதுத் தேர்வு இருக்கும், +2க்கு ஒரு பொதுத் தேர்வு இருக்கும். அதை மாற்றி 5, 3, 3, 4 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் 5 வருஷம், அதாவது 3 வயசுலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வயசுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டுவாங்க. முதல் 5 வருஷம் அப்படின்றது ப்ரீகேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். இது அடிப்படை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடுத்த 3 வருஷம் அப்படின்றது செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஆரம்ப நிலை. அடுத்த 3 வருஷம் அப்படின்றது 6th to 8th நடுநிலை. அடுத்த 4 வருஷம் அப்படின்றது 9th to 12th உயர்நிலை. இப்படின்னு ஸ்டாண்டர்ட்ஸாக பிரிப்பாங்க. தாய்மொழியில் கல்வி, அதாவது 5ஆம் வகுப்பு வரை, தேவைப்பட்டால் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் கல்வி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் கல்வி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்பயிற்சி மற்றும் குறைந்தது ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம அரசாங்கமும் எதிர்க்கிறாங்க. இதுதான் குலக்கல்வி திட்டமாக மாறிடுமோ அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பயப்படுறாங்க. 6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்பயிற்சி
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. அடுத்து வந்து வாழ்க்கை திறன்கள் ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி, ரிசர்ச்சபிள் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை திறன்களை வந்து மேம்படுத்துறது. 3வது 5வது 8வது வகுப்புகளில் கூட தேசிய அளவிலான பரிசோதனை நடத்தப்படும். தேசிய அளவில் பரிசோதனை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசஸ்மெண்ட்னா பரிசோதனை. அந்த யார் யாருக்கு? 3rd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு, 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு, 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. அதுவும் வந்து அடிக்கடி வந்து நம்ம அதையும் ஒரு குற்றச்சாட்டாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வைக்குது. இந்த மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கெலாம் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. ஸோ இந்த இந்த பரிசோதனை இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட்டை யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பராக் அப்படின்ற ஒரு நிறுவனம். பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது வந்து நீங்கள் வந்து இந்த பராக்குன்னு கொடுத்துட்டு பொறுத்துகளை எப்படி கேட்பான் அப்படின்னா, இதோடைய இல்லை பொறுத்துக்கள் இல்லைனாலையும் டைரெக்டாக கூட கேட்பான். இதோடைய அந்த அப்ரிவியேஷன் என்ன அப்படின்ற மாதிரி. என்ன அப்ரிவியேஷன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ். பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு அப்படின்றது தான் இந்த இது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. பராக் அப்படின்னா என்ன அப்ரிவியேஷன் அப்படின்ற மாதிரி. இது இங்கிலீஷில் படிக்கிறது தான் வந்து ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தமிழில் படிச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பிரதமரின் 2வது முதன்மை செயலராக அடுத்த நியூஸ். பிரதமரின் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படியே ரெஃபர் பண்ணிடுவோம் திரும்ப. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு வந்து எதிர்க்கிறாங்க. மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், அதே சமயத்தில் நிறைய கோளாறு இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல 2017 கஸ்தூரி ரங்கன் தலைமையில் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கத்துக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. 2019 இந்த தேசிய கல்விக் கொள்கையை அந்த குழு வந்து சமர்ப்பிக்குது. 2020 ஜூலை 29 வந்து மத்திய அமைச்சரவை இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. 10th +2 முறையை மாற்றி 5+3+3+4 அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. தாய்மொழியில் வந்து 5ஆம் வகுப்பு வரை, தேவைப்பட்டால் 8ஆம் வகுப்பு வரை வந்து கல்வி இருக்கும் அப்படின்றாங்க. 6ஆம் வகுப்புலேருந்தே தொழில் பயிற்சியாம். அதே சமயத்தில் நேஷ்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து பராக் அப்படின்ற அமைப்பு மூலம் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நியூஸ் என்ன அப்படின்னா, பிரதமரின் 2வது முதன்மை செயலராக அதாவது சீஃப் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது முதன்மை செயலர், அதாவது 2 பேர் முதல்ல. இவர் வந்து 2வதா. அவர் வந்து முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் வந்து நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், சக்திகாந்த் தாஸ் வந்து ரிசர்வ் வங்கியில் முன்னாள் ரிசர்வ் வங்கி இயக்குனராக வந்து இருந்தார், ஆளுநராக இருந்தார். ஏற்கனவே பிரதமருக்கு முதன்மை செயலராக பிகே மிஸ்ரா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். முதல் முறையாக நம் நாட்டின் பிரதமருக்கு 2 செயலர்கள் நியமனம். ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து பிகே மிஸ்ரா அப்படின்ற ஒரு செயலர் இருக்கார். அது பத்தலைன்னு புதுசாக சக்திகாந்த் தாஸை அதே லெவல் ஆஃப் முதன்மை செயலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கே வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி சீஃப் செக்ரட்டரியேட் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பிஎம்க்கு சீஃப் செக்ரட்டரியேட் தான் வந்து பிகே மிஸ்ரா அண்டு சக்திகாந்த் தாஸ். முதல் முறையாக இப்போ தான் இந்தியாவுடைய அந்த வரலாற்றில் வந்து 2 செயலர் அப்படின்றது இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. முதன்மை செயலரே 2 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8 பண மதிப்பிழப்பும் 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகமும் நடைபெற்ற பொழுது இவற்றில் முக்கிய பங்காற்றியவராக சக்திகாந்த் தாஸ் விளங்கினார். 2016ஆம் ஆண்டு நமக்கு தெரியும், 500 ரூபா 1000 நோட்டுகள்லாம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது இல்லை இதெல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க. அதுக்கு பேர் தான் பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, டிமானிட்டைசேஷன். இது எப்போ நடந்தது? நவம்பர் 8 2016 பண மதிப்பிழப்பு நடந்தது. ஜூலை 1 2017 சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இவற்றில் முக்கிய பங்காற்றியவராக சக்திகாந்த் தாஸ் விளங்கினார். சக்திகாந்த் தாஸ் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 2 டேட்டா வந்து கிடைக்குது பாருங்கள். முக்கியமான டேட்டா இந்த டிமானிட்டைசேஷனும் அப்புறம் வந்து ஜிஎஸ்டி அறிமுகமும் முக்கியமான ஒரு டேட் இது. இதில் கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்லாம் நமக்கு வந்து கிடைக்குது பாருங்கள். ஸோ நம்ம படிக்க வேண்டியது இதுதான், அந்த 2 டேட் தான்.
பண மதிப்பிழப்பு எப்போ கொண்டு வந்தாங்க 2016 நவம்பர் 8. ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 1, 2017. என்கே சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழுவின் முக்கிய உறுப்பினராகவும், ஆமாம் 15வது நிதிக்குழு வந்து எப்படிருந்து எப்போ அப்படின்னா 2020 2025 அந்த நிதிக்குழுவுடைய முக்கிய உறுப்பினராகவும், ரிசர்வ் வங்கி வரலாற்றில் நீண்ட காலம் பதவி வகித்த 2வது ஆளுநராகவும் சக்திகாந்த தாஸ் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரிசர்வ் வங்கியின் நீண்ட காலம் பதவி வகித்த முதல் ஆளுநர் வந்து பெனகல் ராமராவ். நீண்ட காலம் ரிசர்வ் வங்கியில் வந்து ஆளுநராக பதவி வகித்தவர் இந்தியாவில் யார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பெனகல் ராமராவ். அதே சமயத்தில் யார்? பெனகல் ராமராவ். இவர் 1950 சேர்ந்தவர். அப்போது சுதந்திரம் வாங்கின ஸ்டார்டிங்கில் பெனகல் ராமராவ் தான் வந்து அதிக நாள் வந்து கிட்டத்தட்ட 7.5 வருஷம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு, பெனகல் ராமராவ். அடுத்து வந்து அதே போல் அவருக்கு அடுத்தபடியாக 2வதாக அதிக நாட்கள் வந்து ரிசர்வ் வங்கி ஆளுநராக பணியாற்றியவர் வந்து சக்திகாந்த தாஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் குறித்து பஞ்சாப் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இப்போதும் கூட வந்து டெல்லியுடைய எல்லையில் வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. குறிப்பிட்ட பேர் அமைதியான வழியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வந்து சட்டப்பூர்வ உத்தரவாதம் வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆக்சுவலாக விவசாயிகள் வந்து ஏதாவது ஒரு விளைபொருட்கள் அவங்க விளைவிச்ச பொருட்களை வந்து கொண்டு போன சந்தைக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கிடுறாங்க. எங்களுக்கு அதில் எந்த லாபமும் வர மாட்டேங்குது, நஷ்டம்தான் அதிகமாக ஆகுது. அதனால் வந்து நீங்கள் அரசாங்கமே இந்த விலைக்கு தான் வந்து நிர்ணயிக்கணும். இந்த விலைக்கு கீழே வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த வியாபாரியும் வந்து விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அரசாங்கமும் விவசாயிகள்கிட்டேருந்து இந்த ஒரு விலைக்கு கீழே வந்து ஒரு பர்டிகுலர் விலைக்கு கீழே நாங்கள் கொள்முதல் பண்ண மாட்டோம், அதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம். அப்போ தான் வந்து விவசாயிகள் வந்து பயனடைவாங்க, அவங்களுக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேணும். குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன நியூஸ், இந்த டேட்டா வந்து என்ன டேட்டா இங்கே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் யார்? சிவராஜ் சிங் சௌகான். இதுதான் டேட்டா. மற்றபடி இந்த நியூஸில் நான் உங்களுக்கு கதையாக சொல்லிட்டேன். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு. என்னால் முடிஞ்ச வரையும் கதையாக சொல்லிட்டேன். அடுத்து வந்து கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தனப்பூர் மற்றும் சோன்பூர் ரயில் பிரிவுகளில் உள்ள 502 கிலோமீட்டர் வழித்தடத்தில் 71 ரயில் நிலையங்களில் கவச் தொழில்நுட்பம் நிறுவ ரயில்டெல் நிறுவனத்திற்கு 288 கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இது வரக்கூடிய ஆர்ஆர்பி, என்டிபிசி அல்லது குரூப் டியில் வந்து கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி வந்து வரும். அங்கே வந்து தனப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ், இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சோன்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இன்பிட்வீன் இந்த 2 பிளேஸ்க்கும், இந்த 2 ரயில் பிரிவுகளுக்கும் நடுவில் சோன்பூர் அப்படின்றது பீகாரில் இருக்குது, தனப்பூர் அப்படின்றது உத்தரப்பிரதேசில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ்லேருந்து பீகார், இதுக்கு நடுவில் இதுக்குள்ள பிரிவுகளில் உள்ள 502 கிலோமீட்டர் வழித்தடத்தில் 71 ரயில் நிலையங்களில் கவச் தொழில்நுட்பம். 502 கிலோமீட்டர் வழித்தடத்தில் 71 ரயில் நிலையங்களில், ரொம்ப முக்கியம், 71 ரயில் நிலையங்களில் கவச் தொழில்நுட்பம் நிறுவ ரயில்டெல் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு 288 கோடி ரூபாய் வந்து ஒப்பந்தம் வந்து வழங்கப்பட்டது. 288 கோடி ரொம்ப முக்கியம். இது எல்லா டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ரயில்டெல் அப்படின்ற நிறுவனத்துக்கு தான் வந்து ஒப்பந்தம் வழங்கியிருக்காங்க. ரயில்டெல் அப்படின்றது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான், கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான். அதுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து வழங்கியிருக்காங்க. கவச் திட்டம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இந்த கவச் தொழில்நுட்பம் 2 ரயில்கள் மோதுவதை தடுக்கும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு தானியங்கி தொழில்நுட்பம். இது வந்து ஒரு ரொபாட்டிக் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். தானியங்கினா கவச் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். 2 ரயில்கள் மோதுவதை தடுக்கும் ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போன வருஷம், அதுக்கு முன்ன வருஷம்லாம் ரயில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அப்போ தான் வந்து இந்த கவச்சை பற்றி பேசினாங்க. கவச் தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த 2 ஸ்டேஷனுக்கு இடையில தன்பூர் மற்றும் சோன்பூர் இடையே வந்து 502 கிலோமீட்டரில் 71 ரயில் நிலையங்களில் இந்த கவச் தொழில்நுட்பம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் மூலிமா அப்படின்னா ரயில்டெல் 288 கோடி ரூபாய் ஒப்பந்தம். அவ்வளோதான். அடுத்து வந்து அமெரிக்காவின் FBI இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்றார். யார்? காஷ் பட்டேல் அவர்கள் வந்து பதவியேற்றார். FBIனா இங்கே வந்து CBI எப்படியோ அங்கே வந்து FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படின்றவர் வந்து பதவியேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பகவத்கீதை மேலே வந்து பதவி இருக்கும்போது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ஓரளவுக்கு சிம்பிளாகவே முடிஞ்சு, நேற்று மாதிரி இல்லாமல். நேற்று நம்ம நல்லா பாலிடிக்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாருமே படிப்பீங்க. அந்த ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சம்மந்தமான நிறைய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாமே வந்து படிக்கணும். நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிற எல்லாமே வந்து படிக்கணும். ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க மட்டும் தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் தேவையில்லாத நியூஸ்லாம் தமிழ்நாடு சம்மந்தமாக அது உங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது, ரொம்ப ரேர் அது. ஸோ வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.